ஈரோடு கிழக்குக்கு இடைத்தேர்தல் மீண்டும் அறிவிக்கப்பட்டது. அது அறிவிக்கப்பட்ட உடனேவே சில கட்சிகள் பின்வாங்கியிருக்கிறாங்க, பதுங்கி இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். குறிப்பாக அதிமுகவும் விஜயின் தாவேக்காவும் வழக்கம் போல தனித்து போட்டின்னு அண்ணன் சீமான் அவர்கள் அறிவிச்சிட்டார். அதனால நாம் தமிழர் வழக்கம் போல தனித்து களம் காணுது அப்படிங்கிறதும் உறுதியாக இருக்கு. இப்போ இதை ஒட்டி இந்த ஈரோடு கிழக்கு தேர்தலை ஒட்டி நடந்த வரலாறு என்ன, இப்போ என்ன நடக்க போகுது, இப்போ பதுங்கினவங்க ஏன் பதுங்கி இருக்கிறாங்க, இன்னும் வேற யார் யாரெல்லாம் போட்டியிட வாய்ப்பு இருக்கு, அதை பற்றி தான் இந்த காணொலியில் விரிவாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். பிப்ரவரி 5ஆம் தேதி ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கு. இதை பற்றின வரலாறு ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏற்கனவே 2021 தேர்தலில் திமுக கூட்டணி சார்பாக காங்கிரஸுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதி தான் ஈரோடு கிழக்கு. அதில் ஐயா EVKS இளங்கோவனுடைய மகன் ஈவேரா திருமகன் அவர்கள் போட்டியிட்டார். அவர் போட்டியிட்டு வெல்லவும் செஞ்சார். அவர் வென்று ஒரு 2 ஆண்டுகளுக்குள்ளே ஜனவரி 2023 இறந்துட்டார். அவர் இறந்ததுனால பிப்ரவரி 2023 அந்த ஈரோடு கிழக்குக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது. அந்த இடைத்தேர்தலும் நடந்தது. இப்போ அதில் குறிப்பிடத்தக்க செய்தி என்னன்னா, மகன் இறந்த அப்பா இறந்த தொகுதியில் மகன் போட்டிட்டு இது வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் மகன் இறந்த தொகுதியில் அப்பாவை கொண்டு வந்து நிறுத்தினது இதான் முதல் முறை நம்ம பார்த்த வரலாறுலையாவது நடந்தது. அது நடக்கும் போதே பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டது. ஏன்னா ஐயா EVKS இளங்கோவன் போட்டியிட முதல்ல தோன்றும் போதே பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் உடல்நல குறைவோடு தான் தென்பட்டார். அப்போ எதுக்கு இந்த ஒரு சிக்கலை மீண்டும் உருவாக்குற மாதிரி ஒரு தன்மையை இவங்க ஏற்படுத்துகிறாங்க அப்படிங்கிற கேள்வி அப்போவே ஏற்பட்டுச்சு. மீண்டும் ஈரோடு கிழக்குக்கு இடைத்தேர்தல் வருமா அப்படிங்கிறத அப்போவே கேள்விக்குள்ளாச்சு. நீங்கள் அந்த காலகட்டத்து செய்திகளை எடுத்து பார்த்தீங்கன்னா, சமூக வலைதளங்களில் பார்த்தீங்கன்னா பல பேர் இந்த கேள்வியை கேட்டிருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கொஞ்சம் கடுமையான நிலையில தான், உடல்நல கோளாறோட தான் ஐயா EVKS இளங்கோவன் இருந்தாங்க. அது எல்லாருக்கும் தெரிந்தது தான். அதனால் இதை வலிந்து திணிக்கிறது போல ஒரு செய்தியாக தான் அப்போ அந்த காலகட்டத்திலையும் பார்க்கப்பட்டது. எல்லாரும் அச்சப்பட்டது போல அது நடந்தும் ஏறிடுச்சு. ஐயா EVKS இளங்கோவன் 2 ஆண்டுகள் கூட ஆகலை. அந்த தேர்தல் நடந்தது பிப்ரவரி 2023. கடைசியில் இப்போ பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2024 14ஆம் தேதியே அவர் இறந்துட்டார். இறந்த 6 மாதத்துக்குள்ள அங்கே எப்படி 6 மாதத்துக்குள்ள ஒரு சட்டப்பேரவை தொகுதிக்கு காலியாக இருக்கக்கூடாது, அதுக்குள்ளே ஒரு சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுக்கணும். அதனால் தேர்தல் ஆணையம் 1 மாதத்துக்குள்ளேயே நாள் அறிவிச்சிட்டாங்க. அது பிப்ரவரி 5ஆம் தேதின்னு. அப்போ அந்த தேர்தலை நோக்கி எல்லாரும் ஓட தோணணும். சரியாக 1 மாதம் கொடுத்து அறிவிச்சிருக்கிறாங்க. நம்ம மீண்டும் மீண்டும் வலியுறுத்துறது தான், பெரிய கட்சிகளுக்கு பெரிய அளவுக்கு பணம் வச்சிருக்கிறாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க, இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ்னு தேர்தல் பத்திரங்கள் மூலமாலாம் ஏகப்பட்ட தொகையை வாங்குறாங்க. அப்படி வாங்குறவங்களுக்கு இந்த மாதிரி தேர்தல்கள் ஒரு பொருட்டே கிடையாது. ஏன்னா அதில் ஆகிற செலவை அப்படி தூக்கி வீசிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒரு பெருமுதலாளிகிட்ட இருந்தே அவங்க வாங்கிடுவாங்க. ஆனால் மக்கள்கிட்ட மக்களுக்காக நிற்கிற கட்சிகள் இருக்குல்ல, அவங்களுக்கு இது பெரும் சுமையாக இருக்கும். இப்படி இருக்கிற களத்தில் தான் ஏற்கனவே நடந்த தேர்தல்லையும் அது கொஞ்சம் பலகட்ட போட்டியாக தான் நடந்துச்சு. என்னென்னா, திமுக சார்பில் காங்கிரஸுக்கு ஒதுக்கப்பட்டதுனால காங்கிரஸுக்கே அந்த தொகுதி போச்சு. அதுக்கு பிறகு அதிமுகவும் போட்டிட்டுச்சு, நாம் தமிழர் கட்சி போட்டிட்டுச்சு. இது முதன்மையாக பார்த்தா ஒரு மும்முனை போட்டியாக தான் அந்த தேர்தல் நடைபெற்றது. இப்போ மீண்டும் அறிவித்த உடனேவே அதிமுக தங்கள் போட்டியிடவில்லை அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. அதே போல விஜயின் தாவேக்காவும் போட்டியிடலன்னு அறிவிச்சிட்டாங்க. அதாவது தமிழக வெற்றி கழகம் கட்டாயம் இந்த தேர்தலை போட்டியிடாது அப்படிங்கிறத களச்சூழலை ஓரளவுக்கு புரிஞ்சவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்தது. காரணம் என்னன்னா, இந்த தேர்தலில் போட்டியிட்டு திமுக இல்லை இங்கே நாம் தமிழரும் எப்படியும் போட்டியிடுவாங்க, அதிமுகவும் போட்டியிடலை, இது கூட 2வது தான் வச்சுக்கோங்களேன். தாவேக்காவும் போட்டியிட்டாங்கன்னா என்ன நடக்கும், அங்கே கடைசியில் அவங்களோட வாக்கு நிலை என்னன்னு இப்போவே தெரிஞ்சிடும். அதாவது 2026 தான் அவங்களோட இலக்குன்னு சொல்லிட்டு தான் அவங்க நிற்கிறாங்க. ஆனால் என்ன நடந்துச்சு, இப்போவே ஒரு இடைத்தேர்தல் வந்துச்சு, ஒரு வாய்ப்பாக வந்துச்சு. நீங்கள் வரலாற்றில் பார்த்தீங்கன்னா அதிமுகவும் தொடங்கப்பட்டது 1972. ஆனால் அவங்க 77 தேர்தலை நோக்கி தான் காத்திருந்தாங்க. ஆனால் இடையில இடைத்தேர்தல் எல்லாத்துலேயுமே அவங்க போட்டிட்டாங்க. அதில் முதல் இடைத்தேர்தலில் அவங்க போட்டிட்டு திண்டுக்கல் இடைத்தேர்தல்னு சொல்லுவாங்க. அதுலேயே அவங்க வெற்றி பெற்றது தான் ஒரு பெரிய வரலாற்று சாதனையாக சொல்லுவாங்க. ஏன்னா ஆளுங்கட்சியை வீழ்த்தி புதுசாக தோன்றிய ஒரு கட்சி வெற்றி பெற்றதுன்னு. இன்னைக்கு களத்தை தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், தாவேக்கா போட்டியிட்டா உண்மை நிலை என்னன்னு தெரிஞ்சிடும். வெற்றி பெறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதையும் தாண்டி இவங்க சொல்ற அளவுக்கோ இல்லை ஊடகங்கள் இதை ஊதி பெரிதாக்குன அளவுக்கோ இல்லை அப்படிங்கிற உண்மை இப்போ தெரிய வந்துடும். அதாவது அதிக அளவு போனால் கூட கமலஹாசன் முதல்ல கட்சி தொடங்கி 2017 கட்சி தொடங்கினார்னு நினைக்கிறேன். 19 தேர்தலில் போட்டிட்டார், நாடாளுமன்ற தேர்தலில். அதுதான் அவர்கள் உச்சகட்டமாக வாங்கின வாக்கே. 3.6 விழுக்காடோ வாங்கினாங்க. அது நாம் தமிழர் கட்சியை விடவும் குறைவு தான். ஏன் அதை ஒப்பிட்டு சொல்ல வேண்டியிருக்குன்னா, அண்ணன் சீமான் அவர்கள் கமலஹாசன் அளவுக்கு எல்லாரும் அறிந்த ஒரு கலைஞர் அப்படிலாம் இல்லை, திரைத்துறையிலேருந்து வந்தாருன்ற முத்திரை குத்தப்படுறதுனால சொல்கிறான்னா, அண்ணன் சீமான் அரசியலாக தான் இங்கே புதுசாக தான் தோன்றி ஒரு கட்சியை கட்டி எழுப்பினார். கமலஹாசனுக்கு ரசிகர் மன்றம்ன்ற அந்த ஒரு நற்பணி மன்றம்ன்ற ஒரு கட்டமைப்பு ஏற்கனவே இருந்துச்சு.
இன்னும் நிறைய ஆற்றல்களை உள்வாங்கி ஒரு பெரிய கட்டமைப்பு மாதிரி தோற்றம் அளிச்சுது. அப்படிதான் ஊடகங்களும் அதை காமிச்சாங்க. கடைசியில் என்ன ஆச்சு, புதிதாக தொடங்கி ஒரு தேர்தலை சந்திச்சு எளிய பிள்ளைகளின் கட்சிக்கு நிகராக கூட அவரால் வர முடியாத நிலை தான் வந்துச்சு. கிட்டத்தட்ட அதே மாதிரி நிலை தான் விஜய்க்கும் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம்ன்றது தான் நிறைய பேர் இதை பற்றி சொல்கிறாங்க கருத்தா. அவருக்கும் நிறைய ஆலோசகர்கள்லாம் இருக்காங்க, அவங்கெல்லாம் சொல்லியிருக்கக்கூடும். அதனால் இப்போ போட்டியிட்டால் 26ல் போட்டியிடுறதே வீண்கிற அளவுக்கு போயிடுங்கிறதுனால இதை தவிர்க்கிறாங்கன்றது தான் உண்மை நிலை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து போன முறை இடைத்தேர்தலில் போட்டியிட்டாங்க, இந்த முறை போட்டியிடலைன்னு அறிவிச்சிட்டாங்க. இதுவே ஒரு பலகீனமாக தான் பார்க்கப்படுது. ஏன்னா ஏற்கனவே போன முறை இருந்ததை விட கடைசியில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இன்னும் அவங்களோட வாக்கு விழுக்காடு குறைஞ்சிருக்கு. மீண்டும் ஒரு முறை நின்று இன்னும் அதை விட ரொம்ப குறைஞ்சதுன்னா என்ன ஆகும்னு பார்க்குறாங்க. ஆனால் நம்ம கருத்தாக சொல்லணும்னா அது ஒரு பிழையான ஒரு முடிவுன்றது தான் கருத்தாக சொல்ல முடியும். காரணம் என்னென்னா, இதை மாதிரி ஒரு தேர்தலாக தான் இங்கே சென்னையில் நடந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தல் 2017 நடந்துச்சு. அதில் டிடிவி தினகரன் நின்று போட்டியிட்டார். இவங்க அதிமுக தரப்புலையும் அப்போ இன்னொரு வேட்பாளரை நிறுத்தியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் திமுக சார்பிலையும் ஒருத்தரை நிறுத்தினாங்க. அது எதுக்கு சொல்கிறேன்னா, திமுக சார்பில் நிறுத்தினவர் கிட்டத்தட்ட 3வது 4வது இடத்துக்கோ என்னவோ வந்தார்னு நினைக்கிறேன் அந்த தேர்தலில். அப்படி வந்தும் கூட அந்த கட்சி அதுக்கு பிறகு அந்த தேர்தலில் வெற்றி பெற்றது. டெபாசிட் வாங்கலைன்ற அளவுக்கு அதை கேலி பண்ணாங்க, ஆனால் கடைசியில் வெல்ல முடிஞ்சுது. அப்போ தொடர்ந்து போட்டியிடணும் அப்படிங்கிறது ஒரு கட்சி, ஒரு முதன்மையான கட்சிக்கு ஒரு ஒரு கட்டாய நிலையாக தான் இங்கே இருக்குது. ஆனால் அதை கூட செய்ய முடியாத ஒரு வலுவற்ற நிலையில் தான் இன்றைக்கி அதிமுக இருக்கா அப்படிங்கிற கேள்வியை தான் இந்த முடிவு எழுப்புது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா திமுக தரப்பில் கட்டாயம் அவங்க போட்டியிடுவாங்க. அது அவங்களே போட்டியிடுறாங்களா இல்லை மீண்டும் ஒரு முறை காங்கிரஸ்க்கே கொடுக்குறாங்களான்றது அவங்களோட கூட்டணி முடிவு தான். ஆனால் அவங்க கூட்டணியில் ஏற்கனவே நிறைய சலசலப்பு இருக்கிறத பார்க்குறோம். இந்த சலசலப்புக்கு இடையில தான் இன்றைக்கி காங்கிரஸ் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் மு.க. ஸ்டாலின் அவர்களை, திமுக தலைவரும் முதல்வருமான மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்திச்சிருக்கிறாரு. இதில் பேசியிருக்கிறாங்களா, முடிவு எட்டப்பட்டுச்சா இல்லையாங்கிற செய்திகள்லாம் இது வரைக்கும் வெளிவரல. எல்லாரும் போல நம்மளும் காத்திருக்கிறோம். ஆனால் அவங்க கூட்டணியில் ஏற்கனவே சலசலப்பு இருக்குது. இப்போ கடந்த சில நாட்களாக நடக்கிறத பார்க்கும்போதே சிபிஎம் வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அவங்க வந்து கொஞ்சம் எதிர்ப்பு நிலையை பதிவு செஞ்சுட்டே இருக்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா, இந்த திமுக வந்து அறிவிக்கப்படாத ஒரு அவசர நிலையை இங்கே நடைமுறைப்படுத்தியிருக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது. அதுக்கு கடுமையான எதிர்வினையாக முரசொலியில் ஒரு கட்டுரை வந்துச்சு, தலையங்கம் வந்துச்சு. அதுக்கு பிறகு ராசா அவர்களும் கடுமையாக ஒரு பேச்சை பேசியிருந்தார். அதில் கம்யூனிசம் நல்ல தத்துவம் தான், ஆனால் அவங்க தலைவர்களால் தான் அந்த தத்துவத்துக்கு ஒரு வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு கருத்தை பதிவு செஞ்சிருந்தார். அது ரஷ்யாவுக்கு சொல்லப்பட்டதாக சொன்னாலும் இங்கேயும் அது பொருந்துங்கிற அளவில் தான் பார்க்க முடியுது. அதுக்கு எந்த அளவுக்குன்னா, இப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் சண்முகம் அவர்கள் வந்து ஒரு எதிர்வினையை ஆற்றிருந்தார். ரொம்ப நாகரிகமாக ஒரு எதிர்வினையாக தான் இருந்துச்சு. அது முழு பேச்சை பார்த்துட்டு விரிவாக பேசுவோம்ன்ற மாதிரி சொல்லியிருந்தார். அதுக்கு உண்மையிலே அதிகார தேவை இருக்கிற கம்யூனிஸ்ட்டுகள் வந்து அதுக்கு முட்டு கொடுத்துட்டு அவர் அப்படி சொல்லலை, ரஷ்யாவை சொன்னார் இப்படி சொன்னார்னு பேசியிருக்கிறாங்க. ஆனால் உண்மையான பொது உடைமைவாதிகள் இன்றைக்கும் இந்த சமூகத்தில் இருக்க தான் செய்கிறாங்க. அவங்க கொந்தளிச்சு அவர் ராசா என்ன சொல்கிறாருன்னா, ஜோசப் ஸ்டாலின் வந்ததுலேருந்தே அந்த தத்துவத்துக்கு ஒரு வீழ்ச்சி ஏற்பட்டுருச்சு அப்படிங்கிறத அவர் பதிவு செய்கிறாரு. அதை அவர் பதிவு செஞ்சதை எதிர்த்து இங்கே நிறைய பேர் வந்து கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக என்ன சொல்லணும்னா, ஜோசப் ஸ்டாலினை சொன்னேன், அவருக்கு பிறகு கம்யூனிசம் வீழ்ச்சி அடைஞ்சது. எம்.கே. ஸ்டாலினை சொல்லலை, மு.க. ஸ்டாலின் வந்து ஒரு கொள்கை தலைவர், அவர் கொள்கை வழி நின்ன ஒரு மாபெரும் தலைவர் அப்படின்னு அவரை பற்றி புகழ்ந்தும் ஜோசப் ஸ்டாலினை குறைத்தும் சொல்லியிருக்கிறாரு. இதில் என்ன சிரிப்புனா, ஸ்டாலின்ற பேர் வந்ததுக்கே ஒரு பொய் கதை இருக்குது. ஐயா மு. கருணாநிதி அவர்கள் சொன்னது தான். மேடையில் பேசிகிட்டு இருந்தேன், அப்போ ஜோசப் ஸ்டாலின் இறந்து அதுக்கு ஒரு இரங்கல் கூட்டம் நடந்துச்சு, அது பேசிகிட்டு இருந்தேன். அப்போ தான் வந்து எனக்கு 2வது மகன் பிறந்ததாக வந்து சொன்ன உடனே அது ஸ்டாலினுக்கு இரங்கல் கூட்டம்ன்றதுனால அந்த இடத்துல நான் ஸ்டாலின்னு பேர் வச்சேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை, ஒரு வரலாறு நெஞ்சுக்கு நீதியில் கூட இது பதியப்பட்டிருக்கு. இந்த மாதிரி ஒரு செய்தி இருக்குது. ஆனால் உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐயா ஸ்டாலின், மு.க. ஸ்டாலின் இருக்கார்ல, அவர் பிறந்து சில நாள் கழித்து தான் ஜோசப் ஸ்டாலினை இறந்துருக்கிறாருங்கிறது தான் உண்மை. சரி, இதுதான் திராவிடர்கள் சொல்கிறது தான் தமிழ்நாட்டில் வரலாறுங்கிறதுனால நீங்கள் அதை அப்படியே நம்பிக்கிறீங்க, அப்படியே வச்சுக்கோன்னு வச்சுக்கோம். இப்போ இதை அப்படியே வச்சாலும் இந்த பேர் தோற்றமே அவருடைய வரலாறுலேருந்து வருதுங்கிறத கூட உணராமல், அவருக்கு கொள்கை புரிதல் இல்லை, அவர் கொள்கை வழி நிற்கலை அப்படின்னு சொல்லிட்டு மு.க. ஸ்டாலினை வானுலையர புகழ்ந்தார் ராசா. கடுமையான எதிர்வினைகள் வந்திருக்கு. எந்த அளவுக்குன்னா, இதுக்கு அவங்க வந்து தமிழ் தேசியம் பேசுகிற சில பொது உடைமைவாதிகளும் இருக்காங்க, அல்லது அந்த தரப்புலேயே நிற்கிற சில பொது உடைமைவாதிகளும் இருக்கிறாங்க. அதிகார தேவையற்ற பொதுவான நல்ல உண்மையாக இன்னைக்கும் தூய பொது உடைமை தத்துவத்தை பேசுகிற பொது உடைமைவாதிகள் கடுமையான எதிர்வினை ஆற்றிருக்காங்க. எந்த அளவுக்குன்னா, ஜோசப் ஸ்டாலின் ஒன்று அவர் மகனை முதலமைச்சரோ பிரதமரோ ஆக்கிறதுக்காக முனைப்பு செலுத்தலை, அவர் மாற என்ன செஞ்சார், களத்தில் அமைச்சார். அப்போ கூட அவர் மகன் அங்கே சிறைப்பிடிக்கப்பட்ட போது,
நாசி படைகளால் சிறைப்பிடிக்கப்பட்டு அவருக்கு பதிலாக இங்கே அவங்களோட தளபதி ஒருத்தரை வெளியே விட்டால் அவரை நாங்கள் அப்படியே கொடுத்துட்றோன்னு சொல்லும் போது அதை ஏற்காத அளவுக்கு ரஷ்ய மக்கள் எல்லாருமே என் பிள்ளைகள் போல தான் அப்படின்னு சொல்லி பேசினார். அந்த மாதிரி ஒரு சமரசமற்ற தலைவர், அவரை இவரோட ஒப்பிடுறது மிக மிக அவருக்கு செய்கிற ஒரு பெரிய இழுக்கு அப்படின்னு சொல்லி இங்கே நடக்கிற இந்த வழி வழியாக வர பரம்பரை அரசியலுக்கு, குடும்ப அரசியலுக்கு எதிராக கடுமையான எதிர்வினைகளும் ஆற்றப்படுறதை நம்ம பார்க்குறோம். அதனால் ஏற்கனவே நான் சொன்னது போல் கூட்டணிக்குள்ளே ஏற்கனவே பல சிக்கல்கள் இருக்குது. அதில் இது ஒரு சிக்கல், முதன்மையான சிக்கல். ஏற்கனவே விசிகாவுக்கும் திமுகவுக்கும் ஓடிக்கிட்டு இருக்கிற அந்த சிக்கலை நம்ம பார்க்குறோம். அது இந்த இடத்துலையும் எழுப்புவாங்களா இல்லையான்றது நமக்கு தெரியல. அண்ணன் வேல்முருகனும் அவ்வப்போது பேசுகிறாங்க. இன்றைக்கி கூட ஒரு சர்ச்சை எழுந்திருக்கு. அவர் கொஞ்சம் கடுமையாக திமுக காரங்க குறிப்பாக சட்டப்பேரவைக்குள்ளே நடக்கிறத வச்சு அவங்கள சாடி இருக்கிறாரு. ஏன்னா அவருமே ஒரு திமுக சட்டமன்ற உறுப்பினர் தான். அவர் தனி கட்சி வச்சிருந்தாலும் சட்டப்பேரவையை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு திமுக சட்டமன்ற உறுப்பினர் தான். ஆனால் அவரை பேச விடுறதில்லை. அவர் பேச வரதுக்கு முன்னாடியே கூச்சல் போடுறாங்க மற்ற திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள்னு சொல்லி அவர் கொஞ்சம் பொங்கி இன்னைக்கு பேசியிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும்போது கூட்டணிகளின் ஆதரவு எந்த அளவுக்கு இருக்கும், எந்த அளவுக்கு சேர்ந்து வேலை செய்வாங்கன்ற ஒரு முன்னாடி போல ஒரு உறுதித்தன்மை இல்லாத நிலையில தான் திமுக கூட்டணி இருக்கு. ஆனாலும் அவர்களுக்கு செந்தில் பாலாஜி இருக்கிறார். பெரிய அளவுக்கு இந்த வைட்டமின் பான் எல்லாம் பேசிக்கிற அந்த பாவை இறக்கக்கூடிய தன்மை பொருந்தியவர். அவருமே கொஞ்சம் வலிவற்ற நிலையில தான் இன்னைக்கு இருக்கிறாருங்கிறது தான் உண்மை. ஏன்னா 2023 தேர்தல் நடக்கும்போது அவர் இந்த மாதிரி சிறைக்கு போகலை. அதாவது நெஞ்சு வலி வந்துச்சுன்னு உருண்டு பிறண்டு அதுக்கு அவருக்கு மருத்துவம் செய்யப்பட்டு இந்த நிலையெல்லாம் ஏற்படுறதுக்கு முன்னாடி, அதனால் அதுக்கு பிறகு எவ்வளோ காலம் அவர் சிறையில் இருந்துட்டு வெளியே வந்து மீண்டும் அமைச்சராகி இருந்தாலும் தொடர்ச்சியாக நீதிமன்றம் அவரை கேள்வி கேட்டுகிட்டே இருக்குது. நீதிமன்றத்துக்கு போய் ஆஜராகிற நிலையில தான் இருக்கிறாரு. இந்த மாதிரி சூழலில் இன்னும் வைட்டமின் பாவை இறக்குற அளவில் ஒரு நிலையில் இருப்பாரா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. அதனால் காலம் தான். இப்போ இந்த தேர்தல் அறிவிச்சிட்டாங்க, ஒரு மாதத்துக்குள்ளே நமக்கு இதுக்கான விடையெல்லாம் தெரிஞ்சிடும். அவங்க கூட்டணி எப்படி இருக்குது, உண்மையிலே யார் நிற்கிறாங்க, யார் நின்னாலும் முன்னாடி மாதிரி செந்தில் பாலாஜியால் வேலை செய்ய முடியுமா, இந்த கேள்விகளுக்கெல்லாம் உங்களை போல நானும் ஆர்வமாக காத்திருக்கிறேன் பார்க்குறதுக்கு. இப்போ கடைசியாக அண்ணன் சீமான் அவர்கள் வழக்கம் போல் உடனடியாக எந்த தேர்தல்னாலும் நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி 2016 வரைக்கும் நம்ம தேர்தலில் நிற்கலன்னு ஒரு முடிவு. இது எப்போ எடுக்கப்பட்டது? 2010 கட்சி தொடங்கும் போதே 2011 தேர்தலில் நம்ம போட்டியிடலை, நாடாளுமன்ற தேர்தலையும் போட்டியிடலை, நம்ம 2016 தான் இலக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் அண்ணன் சீமான் அவர்கள் கட்சியை தொடங்கினார். அதுக்கு ஏற்றது போல வேலை செஞ்சுட்டு வந்தாங்க. ஆனால் 2016க்கு பிறகு எந்த தேர்தலாக இருந்தாலும் அதில் போட்டிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் இங்கே நிலை. இப்போவும் தேர்தல்னு அறிவித்த உடனேவே அண்ணன் சீமான் அவர்கள் நாங்களும் போட்டிடுறோம், அதுவும் தனிச்சு போட்டிடுறோம் அப்படிங்கிறத அறிவிச்சிட்டார். இப்போ இதில் கூடுதலாக செய்தி என்னென்னா, வேட்பாளர் யார் இதெல்லாம் இன்னும் வரும் நாட்களில் தெரியும். குறிப்பாக இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இப்போ அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சி ஆயிடுச்சு நாம் தமிழர் கட்சி. அப்போ எந்த சின்னத்தை ஒதுக்க போகிறாங்க அப்படிங்கிற கேள்வி மிகப்பெரிய கேள்வியாக நிற்குது. இன்னும் 2 வாரத்துக்குள்ளே அதெல்லாம் பெரும்பாலும் முடிவாயிடும்னு நினைக்கிறேன். அது முடிவாயிடுச்சுன்னா நாம் தமிழர் கட்சிக்கு எந்த சின்னம், அதாவது இவங்க புதுசாக கேட்குற சின்னத்தை ஒதுக்க போகிறாங்களா அல்லது ஏற்கனவே இருந்த சின்னத்திலே போட்டியிட போகிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் இப்போ நமக்கு இன்னும் சில நாட்கள்லேயே தெரிய வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இதுதான் சமரசமற்ற தன்மைங்கிறது. இது ஏதோ ஒரு கூட்டணியில் இருந்தால் இந்த மாதிரி முடிவுகளை எடுக்க முடியாது. இப்போ தனித்து போட்டியிடுறதை எப்போ பார்த்தாலும் கேள்வி கேட்குறவங்க புரிஞ்சுக்க வேண்டியது, எந்த தேர்தலாக இருந்தாலும் இப்போ இதில் நாம் தமிழர் கட்சியும் போட்டியிடலை, அதிமுக போட்டியிடலை, தாவேகா போட்டியிடலை, என்ன நடக்கும்? திமுக கூட்டணி அவங்க நினைக்கிறத செய்யலாம். இப்போ என்ன ஆகும்? நாம் தமிழர் கட்சியும் போய் போட்டியிடும் போது அவங்களுக்கு ஒரு போட்டி அங்கே நடக்குது அப்படின்னாலே எப்படியாவது வெல்லணும், எந்த வாய்ப்பையும் கொடுத்துடக்கூடாது, பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெல்லணுங்கிறதுக்காக திமுக எல்லா அட்டுழியத்தையும் செய்யும் போது மக்கள் இன்னும் கூடுதலாக உணர்ந்துக்குவாங்க. இவங்க எப்படிப்பட்ட கட்சி, எப்படி செயல்பட்டுருக்கிறாங்கன்றதை உணர்றதுக்கு இன்னொரு வாய்ப்பை நாம் தமிழர் கட்சி கொடுத்துருக்கு. அப்போ ஏற்கனவே ஈரோடு கிழக்கு மக்கள் இதை பார்த்தாங்க. ஏற்கனவே அவங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஆண்டுகள் எடுத்து பார்த்தீங்கனாலே 2019 வாக்கு செலுத்தினாங்க, 21 செலுத்தினாங்க, 23 செலுத்தினாங்க, 24 செலுத்தினாங்க, இப்போ திரும்ப 25 செலுத்த போகிறாங்க. அது ஒரு மாதிரியா தொடர்ச்சியாக அவங்க வாக்கு செலுத்திட்டே இருக்கிற மாதிரி ஒரு நிலையும், அந்த தொகுதி ஒரு பரபரப்புக்குள்ளே ஒரு தொகுதியாக மாறுறதும் தொடர்ச்சியாக நடக்குது. இதுவே மக்கள் மீண்டும் சிந்திக்க வேண்டிய ஒரு அரசியல் மாற்றம் இங்கே தேவைப்படுதுங்கிறத சிந்திக்க வேண்டிய நிலையை தூண்டுது. இப்போ இந்த மாதிரி ஒரு வாய்ப்பையாவது பயன்படுத்தி புதிய ஆற்றலாக தொடர்ந்து மக்களுக்காக களத்தில் நிற்கிற நாம் தமிழர் கட்சி பக்கம் அவங்க திரும்புறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதா தான் நம்ம பார்க்குறோம். இப்போ நான் ஏற்கனவே சொன்னது போல தொடர்ச்சியாக இந்த தொகுதிக்கு எப்படி திரும்ப தேர்தல்கள் வந்துட்டு இருக்குன்றது இருக்குல்ல, அண்ணன் சீமான் அவர்கள் எந்த அளவுக்கு ஒரு தொலைநோக்கு பார்வையுடையவர்னா, ஏற்கனவே இந்த மாதிரி நிலை ஏற்படக்கூடாது. ஏன்னா தொடர்ச்சியாக பலமுறை ஏற்பட்டுருச்சு. நம்ம இது 2வது எடுத்துக்காட்டு கடந்த சில ஆண்டுகளில் பார்க்குறது. ஏன்னா உங்களுக்கே நினைவு இருக்கும், நாங்குநேரியில் சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்தார் ஐயா வசந்த் அவர்கள். அதிலிருந்து அவர் விடை பெற்று அதில் இருக்கும்போதே நினைக்கிறேன், அதில் இருக்கும்போதே கன்னியாகுமரி தொகுதியில் நாடாளுமன்ற தேர்தலுக்கு போட்டிடுறாரு. அதுக்கு பிறகு நாங்குநேரியை விட்டு கொடுக்குறாரு. நாங்குநேரிக்கு ஒரு இடைத்தேர்தல் வருது, கன்னியாகுமரியில் நின்று போட்டிட்டு வெல்றார். அதுக்கு பிறகு அவர் இறந்தும் விடுகிறார். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இடைத்தேர்தல் வருது. இந்த மாதிரி நிலைகளை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான்
இது ஒன்று. அதே மாதிரி ஈரோடு கிழக்கு இன்னொரு ஒரு எடுத்துக்காட்டு. என்ன நடந்துச்சுன்றது தெரியும். ஈவேரா திருமகன் அவர் இறந்துடுறாரு, ஈவி.கே. சிலம்பரசன் அவரும் இறந்துடுறாரு. இப்போ திரும்ப 3வது முறையாக ஒரு 5 ஆண்டுக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர்ங்கிறத 3வது முறையாக தேர்ந்தெடுக்க வேண்டிய நிலையில் ஈரோட்டு மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி நிலைகள் ஏற்படக்கூடாது. ஏன்னா இதில் மீண்டும் மீண்டும் செலவிடப்படுறது மக்களின் வரிப்பணம். தேர்தல் நடத்துறதுக்கு அந்த அளவுக்கு பெரிய செலவு, பல கோடிகள் ஆகுது. அந்த செலவு எங்கேருந்து போகுது? மக்கள் கட்டுற வரியிலேருந்து. இது வரியை சரியாக பயன்படுத்துகிற முறை அல்ல அப்படிங்கிறதையும் உணர்ந்து, இது மட்டும் இல்லாமல் கட்சிகளும் மீண்டும் மீண்டும் போட்டியிடும் போது பெரிய அளவுக்கு பொருளாதார செலவாகுது. இப்போ நாம் தமிழர் கட்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா மற்ற கட்சிகள் பண்ணுறது போல் வாக்குக்கு காசு கொடுக்கறது இதெல்லாம் செய்ய போகிறதில்ல. இது எதுவும் செய்யலைனாலும் அந்த இடத்துக்கு தன்னியல்பாக எல்லாரும் வந்து களமாடி அங்கே வாக்கு சேகரித்து தேவையான அடிப்படை வசதிகளை செய்கிறது இருக்குல்ல, இதுக்கே வேட்பாளருக்கு ஆகிற செலவு விட்டுருங்க. அது தவிர இப்போ நான் வந்து ஈரோடு கிழக்குக்கு ஒரு 2 முறை சென்னையிலேருந்து போயிட்டு வரேன் பயண செலவு 2 முறைக்கு. அப்புறம் அங்கே நான் தங்குற இடம், உண்ற உணவு, மற்றபடி அங்கே போயிட்டு வர்றதுக்கான செலவுகள், இப்படியே நீங்கள் கணக்கு பண்ணால் ஒவ்வொருத்தருக்கும் சில பல ஆயிரங்கள் செலவாகும். அப்போ ஒரு 1000 பேர் வந்து அங்கே களமாடுறாங்க அப்படின்னா எத்தனை ஆயிரம், எத்தனை லட்சம், எத்தனை கிட்டத்தட்ட கோடியே தொட்டுற அளவுக்கு தனிநபர் செலவீனமும் இதில் ஆகுது. இது எல்லாமே விரயம். ஏன்? யாரோ ஒருவர் தவறான முடிவு எடுத்ததுனால. சரியாக வருவாரா, இவர் 5 ஆண்டுகள் இருப்பாரா, சரியாக செயல்பட முடியுமா, இந்த மாதிரி சிந்திக்காமல் தேர்ந்தெடுக்கிற முறை இருந்ததுனால தான். அதனால தான் அண்ணன் சீமான் அவர்கள் 2024 தேர்தலுக்கு வெளியிட்ட ஒரு தேர்தல் அறிக்கை கிடையாது, இது எப்போவுமே நம்ம ஆட்சி வரைவுன்னு தான் சொல்கிறோம். இந்த ஆட்சி வரைவில் நாங்கள் வந்தால் என்ன மாதிரி சீர்திருத்தங்களை செய்வோம் இல்லை முன்னெடுப்போம் அப்படிங்கிறதுல 18வது பக்கத்தில் தேர்தல் சீர்திருத்தங்களில் இடைத்தேர்தல் முறையை ஒழிப்போம் அப்படின்னு பேசியிருந்தாங்க அண்ணன். அதில் அவர் குறிப்பிட்டு சொல்கிறதுனா இடைத்தேர்தலே நடக்காது. முதல் இப்போ எப்படி யார் முதல் அதிக அளவு வாக்கு எடுக்கிறாங்களோ அவங்க வெல்றாங்க. இடையில அவங்க இறந்துடுற அந்த மாதிரி ஏதாவது சூழல் வந்துச்சுன்னா அவங்களுக்கு அடுத்து அதிக வாக்கு எடுத்தவங்க தானா அங்கே சட்டமன்ற உறுப்பினர் ஆவார் அப்படின்னு அறிவிக்கணும். இந்த மாதிரி செய்யும் போது இந்த மாதிரி செலவுகளை குறைக்கலாம், வரி பணத்தை சரியாக செலவிடலாம், மக்களுக்கும் திரும்ப திரும்ப இந்த மாதிரி சிக்கல் வராது. அடுத்த முறை இந்த மாதிரி வேட்பாளரை நிறுத்தும் போது கட்சிகளும் கவனமாக சரியான ஆட்களை நிறுத்துவாங்க அப்படிங்கிற ஒரு உண்மையிலேயே புரட்சிகரமான ஒரு எண்ணத்தை, ஒரு திட்டத்தை முன்மொழிந்திருந்தார் அண்ணன் சீமான் அவர்கள். மக்கள் இதெல்லாம் அறிந்திருக்கிறாங்களா, இதெல்லாம் கவனிக்கிறாங்களா அப்படிங்கிறது தான் தெரியல. இதை உண்மையிலே பெரிய அளவு கவனிக்கிறதுக்கான ஒரு களமாக ஈரோடு கிழக்கு அமைஞ்சிருக்கு. இப்பயாவது மக்கள் இது எல்லாத்தையும் உணர்ந்து இங்கே நடக்கிற அரசியலை மாற்றணும். இங்கே தேவை வந்து வெறும் கட்சி மாற்று அல்ல, அரசியல் அடிப்படை மாற்று தேவைப்படுதுங்கிறத உணர்ந்து மக்கள் நாம் தமிழர் பக்கம் திரும்புவாங்களா இல்லையாங்கிறத தான் ஈரோடு கிழக்கு தேர்தல் பிப்ரவரி 5ஆம் தேதி முடிவு செய்ய போகுது. உங்களை களத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.